ஹாய் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ பார்க்குற மூலிமா நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து இந்த மானிட்டைசேஷன் வாங்கலாம் அதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து கூகுளில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னாக்கா இந்த வீடியோவில் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னுடைய 3 சேனலில் 2 சேனல் நான் பண்ண தப்புனாலே எனக்கு அந்த 2 சேனல் மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஒரு சேனலில் தான் மானிட்டைசேஷன் கிடச்சிச்சு. அதுவுமே நான் பார்த்தீங்கன்னாக்கா கூகுளில் வந்து ஃபோட்டோ எடுத்து தான் போட்டேன். ஸோ அதுதான் கிடச்சிது. அது எந்த மெத்தடில் போகணும், எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டைசேஷனே அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம காசு வந்து உடனே வராது. ஆனால் வந்து புதுசாக யூடியூப்குள்ளே வர்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வரணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒன்று ஃபுல் வீடியோ போட்டுக்கணும், இல்லைனாக்கா நம்ம வந்து லைவ் பேசணும். லைவ் பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டைம் கிடைக்காது, அந்தளவுக்கு ஆட்களும் வர மாட்டாங்க, 1-2 பேர் தான் வருவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் மானிட்டைசேஷன் வந்து வாங்கவும் முடியாது. அதனால் இப்போ என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி எல்லா மொபைலுக்கும் வராது. வந்து புதுசாக நியூவாக வந்துருக்கிற மொபைல்லாம் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்கிறது இல்லை அப்படின்னாக்கா அது ஒரு செகண்டாக தப்புலாம் போட்டுனாக்கா நம்ம கேலரி பண்ணி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளில் இருந்து அப்படியே எடுத்துருக்காங்க. இவங்க என்ன பண்ண ஒரு எடிட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி போயிடலாம். மானிட்டைசேஷன் கிடைக்கணும்ன்றது கண்டிப்பாக கிடைக்காதுங்க. என்னோட 3 சேனலில் 2 சேனல் நான் தான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த மாதிரி போடுறோம் அப்படின்னாக்கா கூகுளில் போய் நீங்கள் எந்த இது போடுறீங்களோ அதை வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா எடிட் பண்ணணும். நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அப்படியே போடக்கூடாது. அதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ணிக்கணும். கலருமே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைவ் போடும்போது மைக்கை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருக்கணுங்க. அந்த மைக்கை ஆன் பண்ணும்போது குழந்தைங்க சவுண்டு, இந்த டிவிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா தான் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சவுண்டு எதுவுமே கேட்கக்கூடாது. ஆட்களுமே இந்த சண்டை போடுறது எது கேட்டாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டைசேஷன் கிடைக்காது. சவுண்டே எதுவும் கேட்காம நீங்கள் வந்து மைக் ஆன் பண்ணி வச்சு சும்மா அப்பப்போ கூட பேசிக்கலாம். அப்படி போட்டால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோட்டோ வச்சு போடக்கூடாது. எப்போமாச்சும் டைம் இருக்கும்போது கொஞ்சம் லைவ் கேமரா ஆன் பண்ணி வச்சு நம்மளே பேசணும். ஒரு அரை மணி நேரமாச்சும் அப்பப்போ பேசிக்கணும். அப்படி பேசினா அப்படி தான் நமக்கு கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்கும். என்னுடைய 2 சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பேசாமல் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டேன். ஆனால் மைக் ஆஃப் பண்ணி வச்சு போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் போட்டேன். எனக்கு வந்து அதுலேயும் மானிட்டைசேஷன் வந்து கொடுக்கல. அப்புறம் 2வது சேனல் என்ன பண்ணாக்கா அதே மாதிரி தான் ஃபோட்டோ என்ன பண்ணிவிட்டேன், எடிட்டே பண்ணல. ஏன்னா நிறைய பேர் போடுறாங்க 1000 500 வாட்ச் அந்த மாதிரிலாம் லைவ் போட்டால் வருது. சரி நமக்குமே போகுதுங்கிற போது நம்ம வந்து எடிட் பண்ணாமல் போட்டு தான் பார்க்கலாமே தான் நான் போட்டேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டைசேஷன் கிடைக்கல. 3வது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ பேசுவேன். டைம் இருக்கும்போது அப்பப்போ பேசுவேன். அப்புறம் இந்த மாதிரி இடையில போடுவேன். இந்த மாதிரி போட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்ச்சியாக கிடைக்குமானே தெரியல, பட் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிடச்சிச்சு. நீங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா புது க்ரியேட்டராக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி இமேஜ் வச்சு போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும். வாட்சிங் நிறைய ஒரே நாளில் கூட 1000 2000 வரைக்கும் கூட உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால அந்த ஃபோனுக்கு தான் அவ்வளோ பாதிப்பு. ஏன்னா ஃபோனும் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்படி தான் மானிட்டைசேஷன் வாங்கினேன். நான் மானிட்டைசேஷன் தான் வாங்கியிருக்கேன். பட் இனிமேல் வந்து காசு எனக்கு வரல. அதுக்குமே இன்னும் நிறையாவே இருக்குது. மானிட்டைசேஷன் வாங்கின பிறகு தான் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போடணும். அது வந்து நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் வாங்கினதான் உங்களுக்கு தெரியும். நான் அவ்வளோ கஷ்டம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா காசு வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபோட்டோ வச்சு நான் அப்படியே எடுத்து போடுறேனாக்கா கண்டிப்பாக போடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க போடாதீங்க. ஏன்னா வந்து நான் பட்டு அனுபவித்தேன். அதனால் வந்து புதுசாக நியூவாக வந்திருக்கிற எல்லா யூடியூபர்ஸுக்குமே என்னுடைய இதில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து தேடி பார்த்தேன். யாருமே அதை வந்து சொல்லலை, அதை பற்றியே சொல்லலை.
ஆனால் ஹிந்திக்காரங்க ஃபுல்லாக சொன்னாங்க, தமிழ் ஆட்கள் யாருமே அந்த மாதிரி வீடியோஸ் போடலை. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க, சீக்கிரம் எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடில் கண்டிப்பாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யூடியூப்பில் வந்து லைவில் பேசவும் செய்யணும். பேசாமையே அப்படியே போட்டாலுமே உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்காது. மைக்கை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஃபோட்டோவை கண்டிப்பாக எடிட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டேஷன் கிடச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சந்தேகம்னாக்கா எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னாக்கா புதுசாக வர்றவங்களுக்கு யாருக்குமே அந்தளவுக்கு தெரியறதில்லை. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் சேனல் ஓப்பன் பண்ணி போடுறாங்க. அதுக்காண்டி சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.